ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. மீனம் ராசி அன்பர்களுக்கு
இந்த வார ராசி பலன் காணலாம். மீன ராசி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் முதல் நாள் சந்திராஷ்டம தினம். அதாவது ரேவதி நட்சத்திர அன்பர்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கும். விசாக நட்சத்திரத்திலே சந்திர பகவான் செல்லும்போது உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக இருக்கும்போது ரேவதி நட்சத்திர அன்பர்கள் எதிலும் நிதானமாக கவனமாக செல்வது நல்லது. 24, 25, 26ஆம் தேதி சந்திர பகவான் மீனராசிக்கு 9வது வீட்டிலே நேசம் பெறுவார். மீனராசிக்கு 3வது வீட்டிலே செவ்வாய் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் நின்று சந்திர பகவானை பாரு செய்வார். அப்போ சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. உங்களுக்கு பாக்கியஸ்தானம் பலமாகும். மீனராசி அன்பர்கள் 24, 25, 26 இந்த 3 தேதிகளில் சிறு தூர பயணம், நீண்ட தூர பயணம், பயண போக்குவரத்து நன்றாக இருக்கும். கோவில் காரியங்கள், ஆன்மீக காரியங்கள், கோவில் திருப்பணிகளுக்கு பணங்காசு உதவி செய்யலாம். 9வது வீட்டிலே சந்திரன் நேசமாக நின்று செவ்வாய் பாரு செய்யும்போது சிலர் தங்க நகை, புதிய வண்டி வாகனம் இப்படி வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொள்ளலாம். சந்திர பகவான் நேசமாக செல்லும்போது அன்றைய தினங்களில் புதிய முயற்சிகளில் ஈடுபடாதீங்க. ஏன்னா அன்றைய தினங்களில் எடுக்கக்கூடிய காரியங்கள் தாமதமாக தான் வெற்றி தரும். 27, 28, 29 இந்த 3 தினங்கள் உங்கள் ராசிக்கு 10வது வீட்டிலே சந்திரன் வருவார். சந்திரன் 10வது வீட்டிலே கோச்சாரத்தில் வரும்போது நல்ல சந்தோஷம். செய்கின்ற வேலை, உத்தியோகம், தொழில் ரீதியாக நல்ல வருமானத்தை கொடுக்கும். பணப்புழக்கம் அன்றைய தினம் நல்ல தாராளமாக இருக்கும். 10ஆம் இடம் கோச்சாரத்தில் சந்திரன் வருவது சிறப்பு தான். 29ஆம் தேதி சந்திர பகவான் உத்திராட நட்சத்திரத்தில் செல்வார். அன்று பார்த்தீங்கன்னா குரு பூர்ணிமா, பௌர்ணமி யோகம். சந்திரன் உத்திராட நட்சத்திரத்தில் செல்லும்போது உத்திராடம் பார்த்தீங்கன்னா குருவுடைய சாபம் பெற்ற நட்சத்திரம். குரு இப்போ 5வது வீட்டிலே மேற்கே அஸ்தமனமாக இருக்கிறார். மீனராசி அன்பர்கள் நீங்கள் சின்ன பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா பெற்றோர்கள், பெரியோர்கள், குருமார்கள், வயதில் மூத்தவர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நீங்கள் பெரியவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் பிள்ளைங்களை நல்லா இருங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுங்க. பௌர்ணமி நாளில் குரு பூர்ணிமா அன்றைய தினத்தில் பெற்றோர்கள், பெரியோர்கள் மனம் நோகிற மாதிரி, வேதனைப்படுற மாதிரி நீங்கள் எது பேசுனீங்கன்னா அவங்க வேதனைப்பட்டு சாபம் விட்டாங்கன்னா அது 7 தலைமுறைக்கும் பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டும் 1008 கோயிலுக்கு போனாலும் பரிகார பூஜைகள் செய்தாலும் ஒன்று கூட பலன் தராது. ஏன்னா பெற்றோர்கள் சாபம், வயதில் பெரியோர்களுடைய சாபம் தன்னுடைய 7 தலைமுறைக்கும் அது பின் தொடர்ந்து கொண்டே வரும். அதுவும் அன்றைய நாளில் குரு பூர்ணிமா நாளில் பெற்றோர்களோட சாபம் வாங்கினா அதை விமோச்சனமே கிடையாது. அன்றைய தினம் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. பெற்றோர்களிடம் பணிவாக, மதிப்பாக, அன்பு பாசமாக பேசுங்க. மீனராசி என்பளுக்கு ஒரு நன்மையை தரும். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டிலே பௌர்ணமி யோகம், குரு பூர்ணிமா யோகம். இப்போ திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும். 11வது வீட்டில் சந்திரன் வரும்போது புதிய துணிமணி எடுக்கலாம், தங்க நகை வாங்கலாம். 11ஆம் இடம் சிறப்பாக இருக்கும்போது நண்பர்கள், கூட்டாளிகளோடு சேர்ந்து ஜாலியாக சந்தோஷமாக இருக்கலாம். அன்றைய நாளில் நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள், செல்கின்ற காரியங்கள் எல்லாமே வெற்றியாகும். அதாவது 27, 28, 29, 30, 31 இதெல்லாம் உங்களுக்கு சாதகமான நாட்களாக மீனராசி என்பதுக்கு இருக்கும். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா பௌர்ணமி நாளில் பெரியோர்கள் பெற்றோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்க. பெரியோர்கள் பெற்றோர்களிடம் சாபம் வாங்குற மாதிரி நடந்து கொள்ளாதீங்க. இதுதான் இந்த வாரத்தினுடைய ஸ்பெஷல். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள்
மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.